ங்க. நைட்டு இப்போ நான் மாடி தோட்டத்துலேருந்து உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம செடிகள் பற்றி நான் எதுவுமே சொல்ல போகிறது இல்லைங்க. நம்ம மாடி தோட்டத்தில் சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டுச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் அதை பகிர்ந்திருந்தேன். கூடு கட்டி குஞ்சு பொரிச்சு எல்லாம் அழைச்சிட்டு போனது வரைக்கும் நான் உங்கள் கூட சொல்லியிருந்தேன். இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னாங்க, ஒரு வாரமாக நான் இதை கவனிச்சிக்கிட்டே இருக்கேங்க. தினமும் நான் வந்து இப்போ சாயங்காலத்தில் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன் காற்றுக்காக. சிட்டுக்குருவி திரும்பவும் மாலையில் வருங்க. வந்து இங்கே பாருங்கள், தெரியுதா? உட்காந்துட்டாங்க பாருங்கள், இருக்காங்க பாருங்கள். தினமுமே வந்துடுறாங்கங்க. டெய்லி பொழுது போனோன்னே ஒரு 6:45 கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா நைட்டு முழுக்க அந்த அந்த கிளை தாங்க, அந்த செடி இருக்கோட பெரிய பெரிய இலைகளாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளையில் வந்து உட்காந்துருவாங்கங்க. உட்காந்துட்டாங்க அப்படின்னா காலையில் வரைக்கும் இருந்துட்டு தான் போவாங்க. சிட்டுக்குருவிகள் இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இவங்கெல்லாம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. முன்னாடிலாம் பார்த்துட்டாலே பறந்து ஓடிடுவாங்கங்க. இப்போ இங்கே வந்து தங்குறதுலேருந்து நான் கிட்ட போகிறேன், வீடியோ எடுக்கிறேன், எவ்வளோ நேரமாக நிற்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட நகரவே மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி மாலையில் இவ்வளோ நேரம் இருந்து நான் அந்த பதிவு எடுத்துருக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க.